ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். மெட்டலர்ஜி சாப்டர்லேருந்து எலிங்கம் டயக்ராம் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நாட் ஓன்லி இன் திஸ் வீடியோ, இந்த டாப்பிக்கை இன்னும் ஒரு 3 more வீடியோஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலிங்கம் டயக்ராம், செகண்ட் பார்ட்டில் வாட் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த எலிங்கம் டயக்ராம், அதாவது எலிங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அண்ட் தேர்ட் பார்ட்டில் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், இந்த எலிங்கம் டயக்ராமை எப்படி நம்ம மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபைனலி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஸோ 4 பார்ட்ஸாக இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ரைட், மெட்டலர்ஜியில் ஆல் ஆஃப் அ சடன் எலிங்கம் டயக்ராம் அப்படின்ற ஒரு டாபிக் வருது. ஸோ வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் டுவர்ட்ஸ் மெட்டலர்ஜி, ஆர் வாட் இஸ் த ரோல் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆக்சுவலாக எலிங்கம் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஓர்லேருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஓர் என்ன பண்ணுறோம், ஏர்த்லேருந்து வெட்டி எடுத்து க்ரஷ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் பட் ஒன் ஸ்டேஜில் அந்த மெட்டல் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். கடைசியாக மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறோம். ஸோ இந்த கடைசியாக மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறோம்ல, அந்த ப்ராசஸில் இந்த எலிங்கம் டயக்ராம் யூஸ் ஆகுது. பிகாஸ் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப சில மெட்டல் ஆக்சைட்ஸ் ஜஸ்ட் ஹீட் பண்ணாலே டீகம்போஸ் ஆகி மெட்டல்ஸை கொடுத்துடும். ஓகே, ரைட். நிறைய மெட்டல் ஆக்சைட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட் அதுக்கு தேவைப்படும். பிகாஸ் ஹீட் பண்ணுறப்ப அது டீகம்போஸ் ஆகி மெட்டலை தராது. ஏன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தான் நிறைய மெட்டல் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட் போயிட்டு அந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நமக்கு மெட்டல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம ப்யூரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலிங்கம் டயக்ராம் யூஸ் ஆகுது. எவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லான அப்ளிகேஷன் பாருங்கள். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர் ரேஞ்ச், அதாவது எந்த அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்சில் இந்த தெர்மல் ரிடக்ஷனை நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அதையுமே டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த எலிங்கம் டயக்ராம் நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த எலிங்கம் டயக்ராம் பார்த்திங்கன்னா இட் கிவ்ஸ் அஸ் த தெர்மோடைனமிக் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிகாஸ் இந்த எலிங்கம் டயக்ராமை இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸ். தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் இந்த எலிங்கம் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஓகே, ரைட். இப்போ வாட் இஸ் எலிங்கம் டயக்ராம், இந்த டைட்டிலை நோட் பண்ணுங்களேன். எலிங்கம் ஒரு பார்ட் இல்லையா. ஸோ எலிங்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். ஃபுல் நேம் வந்து ஹெரால்ட் எலிங்கம். அவரு தான் இந்த டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ டயக்ராம் செகண்ட் பார்ட் இல்லையா. ஸோ டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய டயக்ராம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திஸ் டயக்ராம் மீன்ஸ் அ கிராஃப், அவ்வளோதான். Okay, so what is Ellingham diagram na? It is actually a graphical representation and it was constructed by Harold Ellingham. Okay, ஸோ கிராஃப்னாலே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ ஹெரால்ட் எலிங்கம் என்ன பண்ணுறாரு, எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரை எடுத்துக்கிறாரு, ஒய் ஆக்சிஸில் டெல்டா ஜி நாட் வேல்யூஸை எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த டெம்பரேச்சரும் சரி டெல்டா ஜி நாட் வேல்யூஸும் சரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட் ரியாக்ஷன்ஸ்க்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைட் ரியாக்ஷன்ஸ்க்கு டெம்பரேச்சருக்கும் டெல்டா ஜி நாட் வேல்யூஸும் பிளாட் பண்ணுறப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அண்ட் இட் இஸ் த ரிசல்டன்ட் பிளாட். ஸோ இந்த கிராஃபுக்கு தான் எலிங்கம் டயக்ராம்னு பேர். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் delta G naught values for the formation of metal oxides for various metals, various values plot பண்ணுறப்ப straight line கிடைக்குது. So it is the resultant plot. Okay.
ஸோ நான் முதல்ல சொன்ன எலிங்கம் டயக்ராம் gives us the feasibility, okay, thermodynamic feasibility of a reaction. அந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் ஃபீஸிபிளாக இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் இந்த டோட்டலாக இந்த எலிங்கம் டயக்ராம் தருது. ஸோ திஸ் டயக்ராம் யூசஸ் தெர்மோடைனமிக் பிரின்சிபிள். ஸோ நம்ம இப்போ தெர்மோடைனமிக்ஸ்க்கு போயிடணும். அப்போது ஒரு தெர்மல் ரிடக்ஷன், இங்கே நடக்கிறது தெர்மல் ரிடக்ஷன். ஸோ தெர்மல் ரிடக்ஷன் ஃபீஸிபிளாக இல்லையா அப்படிங்கிறத ஒரு க்ரைட்டீரியனை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். அண்ட் தட் க்ரைட்டீரியன் இஸ் டெல்டா ஜி. ஓகே, ஸோ the criterion for the feasibility of a thermal reduction at a given temperature எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, the delta G value, that is delta-னா change, G-னா Gibbs free energy. The change in Gibbs free energy should be negative. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த reaction will be spontaneous. ஸோ எந்த ஒரு ப்ராசஸ்க்கும் டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ எந்த ஒரு ப்ராசஸ்க்கும் டெல்டா ஜி வேல்யூ இஸ் கிவன் பை டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இங்கே டெல்டா ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் என்தால்பி. இந்த டெல்டா அதாவது ட்ரையாங்கிளாக இருக்குல்ல, அந்த சிம்பிளுக்கே என்ன அர்த்தம்னா சேஞ்சுன்னு அர்த்தம். ஹெச் வந்து ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன், ஸோ என்தால்பின்னு சொல்லலாம். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி. டெல்டா எஸ் இஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபி அப்படின்னா மெஷர் ஆஃப் டிஸார்டர். ரொம்ப அப்படியே கச்சாமுச்சான்னு ரேண்டம்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு தான் என்ட்ரோபின்னு பேர். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுக்கான டெல்டா ஜி நாட் வேல்யூஸை பற்றி பார்க்குறோம். ஸோ டெல்டா ஜிக்கு போகிறோம். ஸோ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்தால் ரியாக்ஷன் இஸ் ஃபீஸிபிள். பட் திஸ் டெல்டா ஜி வேல்யூ இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். பட் முக்கியமாக நீங்கள் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, டெல்டா ஜி நாட் வேல்யூஸ் தான் plotted. ஓகே, ஸோ ஹெரால்ட் எல்லிங்கம் என்ன பண்ணுறாரு, டெல்டா ஜி நாட் வேல்யூஸை தான் at various temperatures metal oxide formation reactionக்கான delta G naught values-ஐ plot பண்ணுறாரு. ஓகே, அண்ட் மிக மிக முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, இந்த ப்ராசஸை ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம். ஓகே, ஹீ கன்சிடர்ட் the reactions taking place here as equilibrium process. Okay, Harold Ellingham calculated delta G net values at various temperatures considering the reduction as equilibrium process. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு லிமிட்டேஷன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்டு இதுதான் காரணம். ஓகே, அப்போ ஒரு ரியாக்ஷனோட ஸ்பான்டேனிட்டி கேன் பி செக்டு பை திஸ் டெல்டா ஜி வேல்யூ ஆர் ஈவன் டெல்டா ஜி நாட் வேல்யூ. இப்போ எப்போவுமே பாருங்களேன், இந்த ஒரு ஈக்லிபிரியம் ப்ராசஸ்க்கு டெல்டா ஜி வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். ஈவன் டெல்டா ஹெச்சும் ஜீரோவாக இருக்கும், டெல்டா எஸ்ஸும் ஜீரோவாக இருக்கும். ஒய் த ரியாக்ஷன் இஸ் இன் ஈக்லிபிரியம், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஈக்லிபிரியம் ப்ராசஸோட முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். டெல்டா ஜி வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருக்குது, அப்போ நெகட்டிவாக இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸ். ஓகே, when delta G is greater than 0, இது என்ன ஆகிடும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இந்த ரியாக்ஷன் will not proceed, therefore this reaction is non-spontaneous. ஸோ இது எல்லாமே டெல்டா ஜி வந்து நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இவர் வந்து ஹெரால்ட் எல்லிங்கம் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். அப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி தான் இங்கே பிளாட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். ஒய், இது வந்து ஜென்ரல் அந்த ரிலேஷன்ஷிப், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸில் இதோட ஈக்குவேஷன். ஓகே,
ஸோ கிராஃபில் ப்ளாட் பண்ணுறதுக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூஸ் வேணும் இல்லையா? ஸோ அவர் அந்த வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி எல்என் கியூ. நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸில் டெல்டா ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தெர்மோடைனமிக்கல் ஈக்குவேஷன் இது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது, ஈக்லிபிரியமில் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமான அசம்ஷனே எலிங்கம் டயக்ராமில். எலிங்கமோட இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷனே அதுதான். த ரியாக்ஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி இன் ஈக்லிபிரியம். அப்போ ஈக்லிபிரியமில் பார்த்தா என்னாகும், டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து 0 ஆகிடுது. திஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டிஎல்என் கியூ இல்லையா? ஸோ இது ஈக்லிபிரியமா? அப்போ இந்த கியூ என்ன ஆகிடும், கேவாயிடும். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேஇக்யூ ஆர் சிம்பிளி கே. ஸோ இப்போ பாருங்கள், டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே எடுத்துகிட்டு போயிட்டா மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆர்டி எல்என் கே. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டெல்டா ஜி நாட் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறாரு. அதை அட் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸில் அதை பிளாட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் தெரியும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நான் மாற்றி போட்டிருக்கேன் பிகாஸ் இது கூட கம்பேர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ y தான் வந்து டெல்டா ஜி நாட். பாருங்கள், y ஆக்சிஸில் டெல்டா ஜி நாட் இருக்குது. எக்ஸ் வந்து டெம்பரேச்சர். ஓகே, எக்ஸ் வந்து என்னது, டெம்பரேச்சர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ சிங்கிறது என்னது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனில் சி இஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட் இல்லையா? அப்போ எம் என்னவா இருக்கும், எம் வந்து டெல்டா எஸ் நாட். ஸோ இந்த கிராஃபில் ஒய் இன்டர்செப்ட் வந்து டெல்டா ஹெச் நாட். ஓகே, ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் நாட். ஸோ இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இதுதான் அந்த எலிங்கம் டயக்ராம், அந்த கிராஃபு. பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் வந்து delta G naught values இருக்கும். Actually these delta G naught values are calculated using the equation the RTLN K தான். ஸோ அதுக்கு RTLN partial pressure of oxygen அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ நான் அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்ற ரொம்ப டீட்டெயில்டாக போல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த y axisல delta G naught வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸு. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிகிரி சியில் இருக்குது. அண்ட் அது நம்ம க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறப்ப நம்ம 273 ஆட் பண்ணி அதை வந்து கெல்வினில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷன்ஸ்க்கான ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு 3 லைன்ஸு இதையும் நம்ம வந்து நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த ரெட் கலர் லைன் பாருங்கள், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் இது. அண்ட் இந்த பாயிண்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவிங் கார்பன் மோனாக்சைட்கான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்பு. அண்ட் இங்கே இந்த கிராஃபில் இல்லாத ஒரு லைன் இது, CO plus O2 gives 2CO2. ஸோ இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இது ஒரு லைன். மற்றபடி எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கும் லைன்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போகுது. அண்டு சில லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து the metal melts. okay, so it indicates the melting point. so அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வருது டாட்டு. ஸோ that dot indicates it's the boiling point. okay, and இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் ஒரு டீவியேஷன் இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு it indicates phase transition. okay, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோன்றதை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே.